சின்ன வயசுல இருந்தே வந்து சென்னைக்கு வரணும்னா முதல்ல எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க? மெரினா பீச். கரெக்ட். அந்த மெரினா பீச் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவானது அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கா இல்லை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? புதுசாக தான் இருக்கு. மெரினா பீச் அப்படின்றதே வந்து கடல் அரிப்புனால ஃபார்ம் ஆன ஒரு ஆர்டிஃபிஷியலான பீச்சு தான். ஸோ கடல் அரிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சென்னையில் இருக்கிற அடுத்த ஒரு பெரிய த்ரெட் அப்படின்ட்டு சொல்லுவேன். கடல் அரிப்பு அப்படின்றது என்னென்னா, கடற்கரை இருக்குது, கரையை ஒட்டி வந்து கரையும் தண்ணியும் சேர்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மட்டு வந்து ஒரு ஆறு மாதிரி சின்னதாக ஓடும். ஸ்ட்ரீம் ஆஃப் மட்டு ஓடுற பாதை வந்து எதை பொறுத்து இருக்கும்னா, நம்ம மன்சூனல் விண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ ப்ரிடாமினென்ட்லி நம்ம கோஸ்ட்டில் வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் வந்து 8 மாதம் போகுது அப்படின்றப்போ அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு பாத்தில் வந்து மண் போய்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, அதோட சவுத் சைடு வந்து மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நார்த் சைடில் வந்து கரையோடு சேர்ந்து வந்து அரிச்சிக்கிட்டே போகும். அப்போ நம்மளோட மட்ராஸ் ஹார்பர் கட்டினதுக்கப்புறம் அதனால ஆர்டிஃபிஷியலாக சேர்ந்த மணல் தான் வந்து நம்ம பார்க்குற மெரினா பீச். நீங்கள் மேலே காசிமேடு அந்த பக்கம் நார்த் சைட் போனீங்கன்னா அங்கே கரையே இருக்காது, கல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பட்டா நிலமே வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, அங்கே வந்து கரை அரிச்சிட்டு போச்சு.